ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹீரோஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் நம்ம வண்டியோட ஆரன் இண்டிகேட்டர் அந்த மாதிரி எந்தவித கனெக்ஷனுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வண்டியில் நம்ம ஃபஸ்ட்டு ஆரன் எதுவுமே ஒர்க் ஆகலைன்னா நம்ம வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்லைட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். வண்டியோட ஹெட்லைட் வந்து நம்ம ஆக்சிடென்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பிரைட்டாக வரும். அப்படி பிரைட்டாக வந்துட்டு அப்படின்னா நம்ம வண்டியோட லைட்டிங் காயில், இக்னிஷன் காயில் நம்மளுக்கு அதாவது வண்டியோட இன்ஜின் காயிலிருந்து நம்மளுக்கு சப்ளை வருது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து நீங்கள் செக் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட ரெக்டிஃபையர் யூனிட் நல்லா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். ரெக்டிஃபையர் யூனிட் வந்து உங்களுக்கு சடனாக போகாது. அதாவது அது செக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் முக்கியமான ஒன்று செக் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபியூஸ் ஹோல்டர் அப்படிம்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பேட்டரி பக்கத்தில் இருக்கும் இந்த ஃபியூஸ் ஹோல்டர். இந்த ஃபியூஸ் ஹோல்டரில் இருந்து தான் நம்மளுக்கு வண்டியோட கரண்ட் ஃபுல்லாகவே நம்மளோட காம்பனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே சப்ளை ஆகும். இப்போ இதில் உள்ள ஃபியூஸ் வந்து இந்த வண்டியில் பேருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஹீரோஹோண்டா ஸ்ப்ளெண்டரு பழைய மாடல் பைக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஃபியூஸ் ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபியூஸ் ஹோல்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேர் ஃபியூஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்பேர் ஃபியூஸை வந்து நம்ம இதில் போட்டு பார்க்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட ஸ்பேர் ஃபியூஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த ரெண்டு ஹோல்டரையுமே இந்த மாதிரி இப்படி டச் பண்ணணும். இப்படி டச் பண்ணிவிட்டு நம்ம வண்டியில் ஆரன் அடித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரன் இண்டிகேட்டர் எல்லாமே ஒர்க் ஆகுது. அப்போனா நம்மளுக்கு இந்த ஃபியூஸ் தான் கம்ப்ளைண்ட்டு. இந்த ஃபியூஸ் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா சிலிண்டரிக்கல் ஃபியூஸ் அப்படிம்பாங்க. இது வந்து 5 amps. இது எதுக்காண்டி இந்த ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி இக்னிஷன் காயிலேருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து 7 amps மேலே இருந்தாலோ, அதே மாதிரி நம்மளுடைய ஆரன் இண்டிகேட்டரு அதில் எதுவும் ஷார்ட் சர்க்யூட் ஆகிருந்தாலோ டேரெக்டாக அந்த ஃபியூஸ் வந்து போயிடும். அந்த ஃபியூஸோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 10 rupees வரும். இது நம்ம ஆட்டோமொபைல் ஷாப்பில் வந்து சிலிண்டரிக்கல் ஃபியூஸ் கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபியூஸை வந்து நம்ம போட்டும் நம்மளுக்கு உடனே இந்த ஃபியூஸ் போகுது அப்படின்னா நீங்கள் உங்கள் வண்டியில் ஒயரிங்கில் எதுவும் ஷார்ட் சர்க்யூட் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் உங்கள் வண்டியில் வந்து இந்த ஆர்என் இண்டிகேட்டர் இதெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு டேரெக்டாக இந்த ஃபியூஸை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் ஆட்டோமொபைல் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் ப்ரைஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அது போய்ட்டு இது போய்ட்டுன்னு ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிடுவாங்க. அதே மாதிரி இந்த ஃபியூஸ் போயிருந்துச்சுன்னா உங்களோட பேட்டரியும் சார்ஜ் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தொடர்ந்து ஆட்டோமொபைல் ரிலேட்டடான வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.